எப்படி அடைக்கப்பட்ட அதே வாசலை திறக்கும். உனக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்குமானால் அந்த வாசலை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை கர்த்தர் அடைத்தால், மனிதன் அடைத்தால் அனுகூலமான 9 வாசல் திறப்பார். அல்லேலூயா. 9 அல்ல, 1 கொரிந்தியர் 14 ஆமா 1 கொரிந்தியர் 14 பாருங்க. எத்தனை கதவுகள், அநேக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல பாருங்க. 1 கொரிந்தியர் 16 அந்த வசனத்தை கூட வாசிங்க. உங்களுக்கான வாசல் அடைக்கப்பட்டிருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த வாசல்கள் திறக்கப்படும், மாற்றமில்லை. அது கர்த்தரால் திறக்கப்படுகிறது. இரண்டாவது 9வது வசனம் வாசிங்க. 9வது வசனம், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு, அனுகூலமான கதவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் இன்டர்வியூ இருக்கிறீங்க, நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கிறீங்க, ஐஎல்டிஎஸ் எழுதிருக்கலாம், ஃபாரின்ல எழுதிருக்கலாம், ஒருவேளை அதுல தோல்வியை சந்தித்திருக்கலாம். நான் ஒன்று சொல்றேன், இன்று சொல்லுகிறேன் தேவனுடைய நாமத்துல, அது தோல்வியை சந்தித்திருப்பாய். ஆனால் இனி வருகிற அடுத்த அட்டம்ப்ட்ல நீ உனக்கான வாசல் திறக்கப்படும். அதற்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஆமென். ஒருவேளை பிரதிபுக்காக கூட இருக்கலாம், எனக்கு அது சொல்ல முடியாது. ஆனா நான் ஒரு சிலருக்காக ஜெபிக்கும் போது அதுல பிரதிபு ஒரு ஆளுதான். இந்த இவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை. இதுதான் இங்க வருகையோடு ஒப்பிட்டு சொல்ல போறேன். பாருங்க, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கும் இயேசு. சிம்பிளா, சாத்தியமே இல்லைன்னு நீங்க நினைத்தால் உங்களுக்கு அது சாத்தியமாகும். சாத்தியமே இல்லைன்னு நீ நினைக்கலாம், உங்களுக்கு அது சாத்தியமாகும். ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன். ஆமென். வாசிப்போம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம், அதுல ஆதியாகமம் 7வது அதிகாரம், ஆதியாகமம் 7வது அதிகாரம். அத பாருங்க, ரொம்ப ஒரு பகுதியை பார்ப்போம். முதல் 14வது வசனத்தை வாசிங்க. 14வது வசனம், அவன் 7:16, ஆதியாகமம் 7:16, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணும். அப்போ தனி மனிதனாய் அல்ல, நல்லா புரிஞ்சுடுங்க, குடும்பமாக ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். யாக்கோபு சொல்லுவான் ராஜாவுக்க, நானா கர்த்தர் அல்லவோ கற்பத்தை அடைத்திருக்கிறார். நான் சொல்றேன், என்ன அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, உங்க வருமானம் அடைக்கப்பட்டிருக்குமானால் வருமானத்தை திறப்பார், கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குமானால் கற்பத்தை திறப்பார். ஏன்னா 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல பாருங்க, 16வது வசனத்துல பாருங்க, யார் திறக்கப்பட தெரியுமா? அனுகூலமான கதவு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், கதவை திறக்க போறது யாரு? வாசிமா 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம். அத பாருங்க, கர்த்தரால், அந்த வசனம் அவ்வளவு அழகா இருக்கும், கர்த்தரால் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு சென்டிமெண்டோட கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதும்போது மிக அற்புதமா எழுதியிருப்பார். 2வது அதிகாரம் 12வது வசனம். மேலும் 12வது வசனம் வாசிங்க. மேலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், முடியல, கதவு திறக்கப்பட்டிருக்கையில நீ போ, உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். அத 16வது வசனம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. நான் சொல்றேன், இனி நீங்க தோல்வியை சந்திக்க மாட்டீர்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் பேசுவோம். விசுவாசிக்கிறியா? அவ்வளவுதான். இந்த லைட்டை கொடுமா. அதான் உனக்கு கர்த்தர் கதவை திறந்திருக்கிறார். அது உனக்கு மட்டுமல்ல, இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தரால் திறக்கப்பட்டிருக்கிறது. இதை விசுவாசிக்கணுமான்னு கேட்டா விசுவாசிக்க வேண்டும். நோவாவின் சரித்திரத்தில் பாத்தீங்கன்னா 6 முதல் இந்த 8வது அதிகாரம் வரை, 9வது அதிகாரம் 7வது வசனம் வரை
5 பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று நோவாவின் காலம். முதல்ல பாருங்க, நோவாவின் காலம். 2 நோவாவின் ஜீவியம். 3 நோவாவின் விசுவாசம். 4 நோவாவின் கீழ்ப்படிதல். 5 நோவாவின் ஊழியம். 6 நோவா செலுத்தின பலி. 7 நோவாவுடைய சந்ததி. இந்த 7ஐயும் நான் சொல்ல முடியாது, எனக்கு அதற்கான சமயம் கிடைக்கும் என்று நான் நினைக்கல. ஒருவேளை கர்த்தர் அப்படி வாய்க்க பண்ணினால் இதை மொத்தம் உங்களுக்கு அழகா சென்சிட்டிவா சொல்லுவேன். அதே போல இந்த வேலையினுடைய ஜலத்தை ஸ்டாட்டிஸ்டிக்கலா உங்களுக்கு சொல்லுவேன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது என்ன? கூட்டல். சொல்லுங்க. கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். ஆனா இங்க நோ கழித்தல், நோ வகுத்தல், நோ பெருக்கல், ஒன்லி கூட்டல் மட்டுமே. ஒன்லி கூட்டல். எந்த கழித்தலும் இல்லை, எந்த பெருக்கலும் இல்லை. ஒன்லி கூட்டல் மட்டும்தான் இங்க இருக்கும். ஒரு அருமையான செய்தி, ரொம்ப அற்புதமான பகுதி. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நோவாவுடைய காலம் எப்படி இருந்தது? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு பூமியிலே தான் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. கர்த்தர் யாரை பார்த்து மனஸ்தாபப்பட்டார்? என்னை பார்த்து. யாரை பார்த்து மனஸ்தாபப்பட்டார்? என்ன பார்த்து. யாரை பார்த்து விசனமாய் இருக்குன்னு சொன்னா என்ன பார்த்து. அப்படி சொல்லுங்க பாப்போம். என்ன பார்த்து மனஸ்தாபப்பட்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு காலையில நேற்றைய தினத்துல பாஸ்டர் தாமஸ் ராஜா உங்களுடைய ஒரு சத்தியத்தை கொஞ்சம் கேட்டேன். அதுல கொஞ்சம் பகுதியை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். நம்ம எல்லாருக்கும் ஆலயம் பக்கத்துல இருக்கு. ஆனா அவர் சொல்றார், எத்தனை கிலோமீட்டர் இருக்கின்ற அந்த பக்கத்துல இருந்து வர்றவங்க ஆலயத்துல முதல் நாளா வந்துடுறாங்க. நம்ம ஆலயத்துல நானே பார்த்தா கஸ்தூரி சிஸ்டர் முதல் நாள் வாய்ப்பில்லைதான், கஷ்டம்தான். பஸ் அவங்க எத்த பஸ் பிடிச்சாங்க. ஆனா இந்த பக்கத்துல நான் இது எதுக்கு சொன்னேன்னா, நோவாவின் காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாம் சரிதான், பக்கத்துல இருக்கும். நம்ம இன்னும் நீங்க உங்க மைண்ட் செட் இப்படி மாற்றணும். எனக்கு 9:30 நாங்க இருக்கணும். என் மைண்ட் செட் தான். என் மனைவி அதுக்கு பக்கத்துல அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவா. 9:30 மேல ஒரு செகண்ட் கூட வீட்டுல இருக்க மாட்டேன். 8:30 மணி 8 மணி 8:30 மணிக்கு அன்னைக்கு நடக்கிற ஆராதனையை பக்காவா பிராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு மகாட்ச என்ன கேட்டா, ரீனா அங்க எனக்கு வேலை கிடைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், முதல் வாரம் வந்து கம்யூனியன் எடுக்கணும். எல்லாம் உங்க டாக்டர்டே கேளு, உங்க டாக்டர் கூட நான் பேசுறேன். இப்போ அந்த ஒப்பந்தம் அப்படி முடிஞ்சிருக்கு. நான் சொல்றேன், ஏன் வேலை நிமித்தமாக கூட நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம். எனக்கு நான் பிரசங்கம் பண்ண சொல்லுவேன் அப்படி இல்லை. அந்த கம்யூனியன் முக்கியம். அன்னைக்கு என் மகாவத்தி பிரசங்கம் பண்ணுவோம், அந்த பிரசங்கம் முக்கியம், அந்த செய்தி முக்கியம், அந்த கூட்டாண்மை முக்கியம். அவளை சொன்ன அதுதான், நீ முதல் வாரம் குடும்பமா கட்டாயம் பங்கெடு. அதுக்கு பிறகு உங்க டாக்டர் நான் ஒரு நாள் வாரேன். நான் சொல்றேன், நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? அந்த பிள்ளை ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கு, எனக்கு கன்வே பண்ணிச்சு. நானும் சொல்றேன், ஸ்டெப் எடுக்கணும், வரைமுறை படிக்கணும், எனக்கு ஓய்வு நாள் முக்கியம். அவர் சொல்றார் 2 மணி நேரம் இது பல்லாவரத்துக்கு அந்த பக்கத்துல இருக்கவங்க வந்துடும். ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு குடும்பத்தை சொல்லி இவங்க பிரசங்கம் தொடங்குற பிறகுதான் வருவாங்க. நான் சொல்றேன், இது ஒரு முழுமை இல்லாதது. இப்படிப்பட்ட சூழல்கள் காணப்படும் போது கர்த்தர் மனஸ்தாபப்படுவாரா என்றால் மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாசிப்போம். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 24:39. ஜலப்பிரளயம் வந்து அனைவரை வாரிக்கொண்டு போக மட்டும் அவன் உணரவே இல்லை. அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அன்னைக்கு நோவாவுடைய காலத்தில் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு வருவதற்காக காத்திருக்கிறோமே, இந்த காலத்திலையும் இதே போல
வெள்ளங்கள் வரும், நடக்கும், அவன் உணர மாட்டான். யாரு கர்த்தருக்கு தன் இருதயத்தை கொடுத்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்து கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு உங்க பலியை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை வாசலை திறக்கிற கர்த்தர். ஒரு மனுஷன் பரலோகத்துல கூட குடும்பம் நடத்தலாமான்னு கேட்டான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? வாசிப்போம். மத்தேயு 22:24 வாசிங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரர் அவன் மனைவி விவாகம் பண்ணி அவன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே சொன்னாரே. இப்படி பாருங்க, 7 எத்தனை 7 அங்க வந்தா நான் யார்கிட்ட இருப்பேன்? அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க கூட எனக்கு குடும்பம் நடத்த வாய்ப்பு உண்டானு. அதுக்குதான் சொன்னாரு, கொள்வனை கொடுப்பனை நீ அங்க வந்தா உன் பொண்டாட்டியும் பார்க்க முடியாது, எவனையும் பார்க்க முடியாது. அங்க உனக்கு வசனம் ரொம்ப அழகா இருக்கும். தேவ தூதருடைய சாயலை தரித்துக் கொள்ளுகிறோம். அதுக்கு பிறகு தேவனும் நானும் என்ற ஒரே கோணம் தான் இருக்கும். அதுதான் மோசே ஆபிரகாமின் மடியில் லாசர் இருக்கும்போது ரொம்ப அழகா சொல்றார். ஆபிரகாமின் மடியில லாசர், எல்லாரும் சொல்லுவோம் இங்க மரித்தா நான் நாளைக்கு பரலோகத்துக்கு போயிருப்பேன், வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்? நரகத்துல வேதனைப்படுகிறான். லாசர் யார்கிட்ட இருக்கிறான்? ஆபிரகாமின் மடி. ஆபிரகாம் யாரு? நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்புமை. இதெல்லாம் ஒரு 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 உதாரணத்துக்கு அல்ல, ஒரு 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 கட்டுக்கதையும் அல்ல, சம்பவத்தை பெயர் சொல்லி வைத்திருக்கிற சம்பவம். இது ஒருவேளை உண்மையாய் இருக்கலாம், அல்லனா இயேசு ஓமையாய் சொல்லி இருக்கலாம். ஆனால் எதுவா இருந்தாலும் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, லாசரு அவனை பார்த்து ஒரு வார்த்தை பேசலன்னா லாசருக்கு அவனை பார்க்க முடியாது, இயேசுவுக்கு அவரை பார்க்க முடியும். யாரு? அக்கினியில கிடக்கலாம் பாருங்க, ஐஸ்வர்யவான். அவனுக்கு இயேசுவை பார்க்க, இயேசுவுக்கு அவனுக்கு தெரியும். ஆனா அங்க கிடக்கிறவன் இயேசுவை பார்க்கும்போது சொல்றார், உனக்கு எனக்கும் ஒரு பெரிய இடைவெளி. நானும் பேசுறதை யோசித்து பேசணும், நல்ல வழியில தான் பேசலாம். காயப்படும்படி நான் எனக்கும் ரைட் இல்லை, உங்களுக்கு சரிதான். குடும்பத்திலையும் பிள்ளைகளோடும் யாவரோடும் கூடுமான வரை அன்பாய் பேச கற்றுக்கொள்ளுவோம். முதல்ல தேவனோடு காலையில எழும்பி கர்த்தரை தரிசிக்க பாருங்க. காலையில் எழும்பி கர்த்தரை தரிசிக்க பாருங்க. இனி நோவாவின் ஜீவியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8-9 வாசிங்க. நோவாவின் ஜீவியத்தை பார்ப்போம். லேசா ஒரு வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான், உத்தமன். அப்ப இவங்க தாத்தா நோவா தேவனோடு சஞ்சரித்தான். இவங்க தாத்தாக்கு அப்பா அப்படியே எங்க வரணும்? ஏனோக்கு நம்ம எல்லாம் தெரியுமே. ஏனோக்கு யாரோடு சஞ்சரித்தான்? தேவனோடு சஞ்சரித்தான். இந்த ஏனோக்கு மகன் லாமேக்கு துஷ்டன். ஆனா அவனுக்கு மெத்துசலா தாத்தாவை பழிய பார்த்து இப்போ இப்படி வாங்க, எங்க பேர பிள்ளைகள் எல்லாம் எங்களை பார்த்து கர்த்தரை தரிசிப்பது போல மெத்துசலா உண்மையாகவே தேவனோடு காணப்பட்டான், நீதிமானா இருந்தான். ஆனா அவனுக்கு மகன் நோவா பாருங்க தேவனோடு சஞ்சரிக்கிறார். அந்த தேவனோடு சஞ்சரிப்பது கொஞ்சம் கடினமே கஷ்டமோ. நீங்க போய் தேவனோடு வாசனாக சொன்னார் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். நீங்க மனசு வச்சா முடியும், கட்டாயம் முடியும். ஆனா நம்முடைய சிந்தை எப்பவும் தேவனை தரிசித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய நடக்கையிலும் போகையிலும் வருகையிலும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். எங்க அம்மா உண்மை, அவங்க 2 மணிக்கு ஜெபிப்பாங்க, 3 மணிக்கு ஜெபிப்பாங்க, 4 மணிக்கு ஜெபிப்பாங்க. 5 மணிக்கு கொட்டெடுத்து அடிக்கும் போது நாங்க எழும்பலன்னா அல்சனே அழகா சொல்லி இருக்கேன். கல்யாணத்துக்கு முந்தின நாள் வர என்ன நடந்தது? 5 மணிக்கு இதை சந்தித்தேன். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்படி ஒரு ட்ரைனிங் இன்னைக்கு கொடுத்தாங்க.
நான் அந்த உலகத்திலே 5 மணிக்கு தான் இருக்கான்னு கேட்டா 5 மணிக்கு தான் ஆகாது நம்ம வச்சிருக்கோம். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், கட்டாயம் எந்த வீடு 5 மணிக்கு ஆண்டவரை துதிக்கிறதோ அந்த வீடு தேவனோடு சஞ்சரிக்கிற வீடா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த வீடு தேவனோடு சஞ்சரிக்கிற வீடா இருக்கும். இரவு பகல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து குடும்ப ஜெபத்துல தரித்து நீங்கள் இருப்பீர்களானால் உங்க வீட்டினுடைய வாசலை கர்த்தர் திறப்பார். ஆமென். அதை யாராலும் தடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சிடுங்க. உங்களுக்காக அவர் வாசலை திறப்பதற்கு அவர் கையாண்ட விதம் என்ன தெரியுமா? ஏசாயா 44:28 வசனத்தை பாருங்க. அவர் உன் வலது கையை பிடித்து உனக்கு சொன்னது. ஏசாயா 44:28 வசனம் வாசிங்க. கடைசி வசனம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் 45:1 கர்த்தராகிய நான் அவனுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி. இதுவரையிலும் உனக்கான கதவு பூட்டப்பட்டிருக்குமானால் இன்று நான் சொல்ற தேவ பிள்ளைகளே, உனக்காக இந்த நாள் முதல் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஒருத்தன் பூட்ட மாட்டான். வலது கையை பிடித்து கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை, உனக்காக இரும்பு கோட்டையை உடைப்பார், வெண்கல கதவை உடைப்பார். அந்தகாரம் இருளுக்குள்ள போய் அவர் புதையலை கொண்டு உன் கையில கொடுத்து அநேகருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பார். எதிர்பார்க்கிறது உன்னை தேடி வரும். அநேகருக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில நீங்க பாப்பீங்க. இதான் உண்மை. ஆண்டவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். ஆனா இதுக்கு யாருடைய விசுவாசம் வேணும்னா, நோவாவை போல விசுவாசம் உனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். இந்த விசுவாசம் இருக்குமானால் வாசிங்க எபிரேயர் 11:7. நோவாவுக்கு விசுவாசம் என்னன்னு சொல்லி இருப்பாருங்க. நோவாவுக்கு விசுவாசம் என்ன? இந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் நாம் நினைத்ததை சாதிக்க முடியும். வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா அக்காலத்திலே காணாதவைகளை குறித்து என்ன புரிஞ்சுட்டுங்க, அவன் இன்னும் காணல, எனக்குன்னு ஒரு உலகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி? எனக்குன்னு ஒரு உலகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1-2 வருஷம் இல்ல, நல்லா புரிஞ்சுடுங்க. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணிருக்கான். எத்தனை வருஷம்? 100 வருஷம். அவனுடைய 500வது வயதுல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு கொப்பையர் மரத்துல ஒரு பேழை உண்டு பண்ணி நீதியை பிரசங்கி, இந்த உலகம் ஜலத்தினால் அழிக்கப்படுகிறது என்று 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி இருக்கான். 100 வருஷம் 2 மாசமும். எத்தனை வருஷமும்? 100 வருஷமும் 2. ஒத்த ஆத்மாவை காணல. ஏனோக்கு அவன் நீதியை பிரசங்கித்தவன், ஒத்த ஆத்மாவை காணல. எலியா அவன் தேவனோடு சஞ்சரித்தவன், அவனுக்கும் ஒத்த ஆத்மாவை பார்க்கல. தேவனோடு சஞ்சரிப்பாய், ஆனால் ஆத்மா இல்லைன்னு இல்ல, 100 ஆத்மாக்களை வேற வழியில கர்த்தர் தருவார். அதான் உண்மை. நீ போற இடத்துல உன் காரியம் ஜெயமாய் மாற வேண்டுமானால் நீ தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஆண்டவர் நோவாட்ட எலியாட்ட சொன்னார், சாரிபாத் ஒரு ஆத்மாவை காட்டி கொடுத்தார். ஏன்னா நீ போ, பஞ்சத்தை அங்க போ, அங்க சந்திச்சுக்கணும். காட்டி கொடுத்தது யார் தெரியுமா? ஆண்டவர். எலிசாவை அபிஷேகம் பண்ணு காட்டி கொடுத்தது கர்த்தர். கர்த்தர் தான் காட்டி கொடுத்தார். நீ தேவனோடு சஞ்சரித்தால் உன் தேவையை சந்திக்கிற கர்த்தர். அதுக்காக தான் சொன்னார், வெண்கல கதவை உடைப்பை உனக்காக கோணலானவை சபையாகும். இதுவரை உன் வாழ்க்கை கோணி போயிருந்தால், இதுவரை தடுமாற்றமா இருந்திருக்குமானால், இதுவரை போராட்டமா இருக்குமானால், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கோணலானவை சபையாகும், கரடு முரடெல்லாம் சமமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவை போல பாஸ்டர் அதான் சொன்னாங்க, நல்ல ஒரு ஊழியம் செய்யலாம். ஒரு வசனம் வாசிப்போம். நோவா ஊழியம் என்ன சொல்லி இருப்பாங்க? 2 பேதுரு 2:5 வாசிங்க. 2 பேதுரு 2:5.
2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் பாருங்க, நீதிதான் அவருடைய பிரசங்கம். அதனால சொன்னேன் காலையில ஒரு ஜட்ஜுடைய வீட்டுல தீப்பற்றி எரியும் போது 30 கோடி ரூபாய் அதுக்குள்ள இருக்கேட்டு செய்தி. நீதி எங்க? நீதியை பிரசங்கித்தவராகிய நோவா அவனுக்கு சங்கதி 8 பேர் மட்டும் காக்கப்பட்டிருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க நீதியா இருங்க, தேவனோடு இருங்க, உங்க குடும்பம் காக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. எந்த சத்துருவும் உங்க குடும்பத்தை குறைக்கிட்டு போயிட மாட்டான். எந்த சத்துருவும் உங்க குடும்பத்தை கொள்ளையடிச்சு போக கர்த்தர் விட மாட்டான். ஏன்னா பாருங்க, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி, அடுத்த வசனத்தை வாசி. அப்படி பாருங்க, கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்காக தீர்த்து தேவன் அழிக்க வல்லவர், உருவாக்க வல்லவர். உருவாக்கி உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கவும் அவரால் மட்டுமே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு முக்கியமான பகுதி 7வது வசனம் 1வது 7வது ஆதியாகமம் 7:1 வாசிங்க. ஒரு காரியம் சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். இருமா மக்களே, கொஞ்சம் இருக்கா? இது ஒரு முக்கியமான வசனம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த வசனத்தை வாசிக்கிட்டு, அந்த வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதை நம்ம சொந்தமாக்கிக்கிட்டு எல்லாரும் எழுந்து நின்று உங்க வேதத்தை கையில் எடுத்துடுங்க. ரொம்ப அற்புதமான பகுதி. ஆமா, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க போறோம். இந்த வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிற கர்த்தரா இருக்கிறார். அதனால இதை வாசிக்கணும். அதை வாசித்தாலே நமக்கு 7:1 வாசிக்கணும், 8:1 வாசிக்கணும். வாசிப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உங்களை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இப்படி வாசிப்பான். இந்த உலகத்துல கர்த்தர் என்னை நீதிமானாக கண்டார் அப்படி சொல்லி பாருங்க. இந்த உலகத்துல இப்ப நம்ம வாசிக்கிற இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை நீதிமானாக கண்டார். 8:1 வாசிப்போம். 8:1 தேவன் நோவாவையும் அவருடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களை சகல நாட்டு மிருகங்களை நினைத்தருளினார். அப்பொழுது இப்போ போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன்னை தேவன் நினைத்திருக்கிறார், உன்னை நினைத்தருளினார், உன் பிரச்சனையை நினைத்திருக்கிறார், உங்க போராட்டத்தை நினைத்திருக்கிறார். தண்ணிக்கு மேல நீ நிற்கிறதை பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரச்சனைக்குள்ள இயேசு, நீ பிரச்சனையில் நிற்கிற, தண்ணீரில் நிற்கிற, ததும்பிக் கொண்டு இருக்கிற, அலம்பிக் கொண்டு இருக்கிற, அந்த தண்ணிக்குள்ள நிற்கிற உன்னை நினைத்தருள்ள கர்த்தர். மற்ற ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கணும்னா பாருங்க, 3வது வசனம் வாசிப்போம். 3வது வசனம் வாசிப்போம். ஜலம் 7:3 ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் 7வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவு பகலும் 7வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவு பகலும் பூமியின் மேல் மழை வர்ஷிக்க பண்ணி இப்போ டைம் லிமிட் சொல்லிட்டார். டைம் லிமிட் என்ன? இன்னும் 7 நாள். இந்த 7 நாளையில நீ மனம் திரும்பு அவன் சொன்னார். சொல்லியா? சரி, நீ பிழைக்கலவா? இன்னும் 7 நாள் மழை பெய்யும். எத்தனை நாள் மழை பெய்யும்? 40 நாள். அப்படியே 11வது வசனத்துக்கு வாசிங்க. 11 வாசிங்க. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் பிளவுண்டன. நல்லா புரிஞ்சிடுங்க. தேவன் உங்களை பாதுகாப்பதற்காக, உன் எதிராளியை அழிப்பதற்காக அவங்க அந்த எதிராளிக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கிறார். இங்கதான் சொல்லிட்டாரா, பேழைக்குழப்பை அடைச்சுக்கிட்டார். இப்போ 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 8வது அதிகாரம் 3வது வசனம். ஜலம் பூமியில் இருந்து நாளுக்கு நாள் 150
150 நாள் அளவு. இதுக்கு முன்னால 180 நாள் இருக்கு. அங்க ஒரு 40 நாள் சொன்னேன். அப்ப 7ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம் வாசிங்க. அங்க 40 கணக்கு கூட்டிடுங்க. 40 நாள்ல மழை வரும். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் அளவு பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. சில பிரச்சனைகளை பார்த்தா என்ன நல்லா தானே இருக்கு நினைப்போம். ஆனா பிரச்சனை பிரவாகித்துட்டு இருக்கு, சமாளிக்க முடியல. ஒரு பிரச்சனை முடியும் போது அடுத்தது வந்துருது, அடுத்த பிரச்சனை முடியும் போது அடுத்தது வந்துருது. இந்த ஜலம் பிரவாகித்து கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அநேக இல்லங்கள் கொந்தளிப்புக்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்துதான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கொந்தளிப்பு எப்படி எல்லாம் வர தெரியுமா? ஒரு கடன் பட்டம், கடன்காரன் வந்து கெட்ட கேள்வி கேட்கிறான், பிரச்சனை வந்துடும். வியாதி, எனக்கு தெரிந்த 2-3 பேர் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டி விலைக்கு கிடைக்குமான்னு ரொம்ப அலசுறாங்க. அவங்க ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா டயாலிசிஸ் பண்ணணும். அவங்க எவ்வளவு பாரப்படுறாங்க தெரியுமா? டயாலிசிஸ் பண்ணும் போது அவங்க படுற வேதனை அதெல்லாம் கொடுமை. புற்றுநோய் ஒரு கொடுமை. இப்படி பாத்தீங்கன்னா பட்டியல் போடலாம். இதெல்லாமே கொந்தளிப்பு. அதுவும் 150 நாள் என்றால் 5 மாசம். ஒரு 5 மாசம் ஒரு மனுஷன் மருத்துவமனையில் இருந்தால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? வேற ஒண்ண வேண்டாம். கலா அடுத்த வாரத்துல இந்த 2 நாளையில வீட்டுக்கு வந்துருவார். விசுவாசிக்கிறோம் அவ்வளவுதான். சரி, அப்படி வந்த பிறகு உனக்கு பில் எவ்வளவுன்னு கேட்டா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அதான் உலகம். எனக்கு தெரிந்த என்னுடைய தம்பி, என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு அல்ல, பழக்கத்தின் நிமித்தமா என்னுடைய தம்பி ஒரு 5 நாள் தான் இருந்தோம். 8 லட்சம் ரூபாய். எத்தனை நாள்? 5 நாள் 8 லட்சம் ரூபாய். ஜலம் 150 நாள். அப்ப இந்த 150 நாள் பிரவாகித்து இருந்தா ஒரு நிலைமை பாருங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் அழகாக புடமிட போகிறார். இதுவரை பிரச்சனை, இப்போ அடுத்த 150 நாள் தண்ணீர் வடி ஆரம்பிக்கும். பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். 5 மாசம் தொடர்ந்து பிரச்சனையை சந்தித்த உங்களுக்கு இன்று முதல் உங்க பிரச்சனையில ஒரு 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 லைட்டிங், ஒரு மெழுகுதிரி ஏற்றப்படுகிறது. உங்க பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். உங்க வருமானம் உயர ஆரம்பிக்கும். இதுவரை நீ வருமானம் இல்லாமல் தத்தளிப்பாயானால், உங்க அலுவலகத்துல நீ பிரச்சனையை சந்தித்திருப்பாயானால், இன்று முதல் உன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். ஆமென். இது வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது பாருங்க, 4வது வசனம் பாருங்க. 7ஆம் மாதம் பேழை. இப்ப எங்க தங்கிட்டு? அரராத் மலையில. இப்ப வாங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவீங்க. இருக்கா? திடீப் இருக்காங்க. புருஷனை பார்க்க ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. லேண்ட் ஆயிட்டுன்னு சொன்ன உடனே புருஷன் வெளிநாட்டுல இருந்து வர்றாப்புல, அனுப்பிரியாட்ட 2 பேரும் பக்கத்துல இருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. ஏர்போர்ட்ல பிளைட் லேண்ட் ஆயிட்டுன்னு சொன்ன உடனே எப்படி இருக்கும்? வந்தாச்சு. இப்போ இந்த பேழை அரராத் மலையில தங்கிட்டு இது இப்போ கப்பல்ல வந்தாலும் இதுதான். சரி, வந்து ஒரு 280 நாள் இந்த பிளைட் கதவு திறக்கலன்னா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுடுங்க. ஒரு 280 நாள் லேண்ட் ஆயாச்சு, பிரச்சனை சால்வ் ஆயிட்டு, நமக்கு ஒரு துளிர் வந்துட்டு. ஆனா 280 நாள் கதவு திறக்கப்படவில்லை என்றால் வெளியே இருக்க நமக்கு எப்படி இருக்கும்? இங்க அதுதான் நடக்கும். இங்க அதுதான் அரராத் மலையில தங்கிட்டுங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 280 நாள், கிட்டத்தட்ட 453 நாள் புறா வெளியேந்து உள்ள வரல. ஓவரால் 453 டேஸ் நோவா பேழைக்குள் இருந்த காலம். இப்படி வெளி உலகத்திற்கு நிந்தனையிலும் போராட்டத்திலும் அவமானத்திலும் சோதனையிலும் நீ சந்தித்து வெளி உலகத்தை பார்க்க முடியாமல் நீ தவிப்பாயானால்
உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய சமூகத்துல காத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்படியே வாங்க 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம் 6வது வசனம். 40 நாள் சென்ற பின்பு இப்போ எனக்கு ஒரு கேள்வி. நோவாவுக்கு லேண்ட் ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்லாம அவர் என்ன செய்திருக்க மாட்டார்? பேழைய ஜன்னலை திறந்திருக்க மாட்டார் இல்ல, கர்த்தர் சொல்லிதான். ஆனாலும் அவங்க அந்த இதுக்குள்ள இருந்த ஒரு சூழல் பாருங்க. பண்ணி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் குட்டி பார்த்தா ஒரு 440 நாள்ல எவ்வளவு குட்டி வந்திருக்கும். அது ஸ்டாப் பண்ணிட்டார். எலி இப்படி ஒவ்வொரு பாருங்க, ஒரு கணக்கு போடுங்க. அந்த 440 நாட்கள் அந்த மிருகங்களுடைய வாயை கட்டல எல்லாம் இருந்து எப்படி இப்போ சந்திராயன்ல ஒரு சகோதரி இருந்தாங்களோ அது போல அந்த காலத்துல உணவு பொருட்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பவுடர் இருந்து ஒரு கேப்சூல், அந்த கேப்சூலும் அந்த பவுடரை கலக்கி குடிச்சா ஒரு நாளுக்குள்ள டயட்டில் அந்த அம்மாவுக்கு சரியத்தில் வந்துடும். இது இந்த உலகம். ஆனா அழகு அந்த இருட்டுக்குள்ள அவனும் அவன் மனைவியும், நான் சொல்றேன், ஒரு ஸ்மெல்லுக்குள்ள, ஒரு வீச்சத்துக்குள்ள, ஒரு நாற்றத்துக்குள்ள, மனிதனுடைய வார்த்தைகளினால் உண்டான நாற்றத்துக்குள்ள நீ சந்திப்பாயானால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 7வது வசனம் வாசிங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு இது எப்போ? ஓய்வு நாள் தோறும் அவனுடைய பதிவு வேலை காகத்தை விடுறது. காகம் போயிட்டு வந்து. ஆனா இதுல எனக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை நோவா அவர் கூட அவசரப்பட்டாரோ அல்லது இந்த காகத்தை அனுப்ப வேற ரீசன். ஸ்கேவெஞ்சர். இது வந்து காகம் அழுகுனதை கூட சாப்பிடும். காகம் அழுகுனதை கூட சாப்பிடும். அப்ப இந்த காகம் போயிட்டு புறா ஒலிவேலை கொத்திட்டு வந்தது போல இது ஒரு மாம்சத்தை கொத்திட்டு வந்திருந்தா நோவா என்ன நினைச்சிருப்பாரு? இன்னும் பிரச்சனை முடியல. 3வது தடவை காகத்தை விட்டாரு. 3வது ஓய்வு நாள். அது போனது திருப்பி வரல. காகம் உலகம். அடுத்த பாருங்க 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம். 8வது வசனம். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டோ என்று அறியும்படி இது வர கர்த்தர் நடத்தினவர். தண்ணி குறைஞ்சாச்சு, கதவை திறன்னு சொன்னவர், அதுவரை அந்த தகவலை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அறியும்படி இது சுயமுயற்சியா என்றால் எனக்கு தெரியல. ஒருவேளை சுயமுயற்சியாக இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஜலத்தை உருவாக்கினவர், பேரை உருவாக்க சொன்னவர், ஜலம் குறைந்து போச்சுன்னு அவருக்கு தெரியும். ஆனா இங்க சொல்லி இருக்கிறது புறாவை அனுப்பினார். 9வது வசனம் வாசிங்க. பூமியின் மீது 10வது வசனத்துல பாருங்க. இன்னும் 7 நாள் எல்லாமே ஓய்வு நாள். இதனால தான் சொல்றோம், ஓய்வு நாள்ல நீங்க வந்து தேவ சமூகத்துல இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு கர்த்தரை துதித்துக்கிட்டு உங்க காரியத்தை செய்து பாருங்க. கர்த்தர் வாய்க்கப்படுவார். எங்க மகளுக்கு ஒரு அலைன்ஸ் பேசுறாங்க. எங்க அண்ணன் போன் நம்பரை கொடுத்து எங்க அண்ணன் விசாரிங்க. அவ்வளவுதான். அதுவும் எப்பன்னா ஓய்வு நாள் முடிச்சவங்களாம் சொன்னேன். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்ய போறீங்க, ஓய்வு நாள் முடிச்சுட்டு செய்யுங்க. எந்த காரியம் தான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒவ்வொரு ஓய்வு நாள்ல அவர் அனுப்புகிறார். ஒரு இன்டர்வியூக்கு போற தேவ சமூகத்துல ஓய்வு நாள் மறக்காம பங்கு பெறு. எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, தீமையோ நன்மையோ, ஓய்வு நாளை கடைபிடித்து நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படுவது நிச்சயமே. ஆமென். அல்லேலூயா. சரி,
வாசிங்க 11. அந்த புறா 8:11. அவரிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அது வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தார். இப்போ அது ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வருகிறது. புறா எது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். காகம் உலகத்திற்கு அடையாளம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிக்னல் கொடுக்கிறார். இளம் தளிர்த்த ஒரு துளிர்த்த ஒரு ஒலிவ இலை அது கொத்தி கொண்டு ஃப்ரெஷ் லீஃப் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் லீஃப் இருக்கும். அந்த இளம் துளிர்த்த இலையை கொத்தி கொண்டு வந்தது. நான் சொல்றேன், இதே போல நல்ல செய்திகள் உங்களை தேடி வருகிறது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கத்திரம் எடுக்குமா? நீங்க நினைக்கிற நல்ல செய்திகள் உங்களை தேடி வருகிறது. நிச்சயமா அநேகருக்கு சொல்றேன், நீ எக்ஸாம் ரிசல்ட் அது நல்ல செய்தியா வரும். நீ ஒரு காரியத்தை ஒரு ப்ராப்பர்ட்டி முடிக்க போறியா, நல்ல செய்தியா வரும். உன் பணம் வரல, ஹேங் ஆயிட்டு, கர்த்தர் கொண்டு வருவார். நல்ல செய்தி என்ன? அந்த புறா ஒரு ஒலிவ இலை. எந்த இலை? ஒலிவ இலை. ஒலிவ இலை எதற்கு அடையாளம் என்றால் ஆவியானவருக்கு அடையாளம், அபிஷேகத்திற்கு அடையாளம். இந்த ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்திற்கு அடையாளம். 1 சாமுவேல் 16:1 பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லுவார். நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். சாமுவேலுக்கு அழகா சொல்வார், எந்த மட்டும் துக்கி. அந்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப நான் சொல்றேன், நீங்க துக்கித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இப்படி வாங்க, இன்னைக்கு ஒன்றை பார்த்தா சொல்லி இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருக்கும்படிக்கு நான் புறக்கத்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி, என்ன ஒலிவ எண்ணெயில நீ நிரப்பி கொண்டு வா. உன் அபிஷேகத்துல நிரம்பு. உனக்கு பிரச்சனை, துக்கப்பட்டு இருக்காத. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி நல்ல ஜெபிங்க, நல்ல அந்நிய பேசுங்க, நல்ல ஆவிக்குள்ள நிரம்புங்க. கர்த்தர் இந்த வாரத்திலே நீங்கள் நினைக்கிற நல்ல செய்தி உங்களை தேடி வரும். கரங்களை தட்டி கத்தப்படுங்க, எல்லா கரங்களை தட்டி கத்தப்படுங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், நோவாவை போல விசுவாசிக்கணும். காணல வேலை உருவாக்குறான், ஜலத்தை காணல வேலையை உருவாக்குறான். நிந்தனை, போராட்டம், அவருக்கு எந்த ஒரு அனுசரணை ஒருத்தரே இல்லை. 100 வருடமாய் உருவாக்கப்பட்ட வேலை, 100 வருடம் பிரசங்கித்தான். உன்னை பார்க்கல இல்ல, புதிய உலகம் அவனுக்காக உருவாக்கப்பட்டது. நான் சொல்றேன், புதிய உலகம் உங்களுக்கு இந்த நாளிலிருந்து உருவாக்கப்படுகிறது. புதிய சந்தோஷம் உருவாக்கப்படுகிறது. புதிய சுகம் உங்களை சந்திக்கும். உங்கள் பலவீனம் மாறும். தேவன் உங்க குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த நாளிலிருந்து உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். கரங்களை தட்டி கத்துங்க. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் சொன்னதை செய்கிற கர்த்தர். இப்ப பாருங்க, 280 நாள் காத்திருந்தார். அவன் அவசரப்பட்டான். எப்பண்டா திறக்கும், எப்பண்டா திறக்கணும் காத்திருந்தான். அப்புறமா திறக்கும் போது பாருங்க, இத பாருங்க, 14ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் மாதம் ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட 3 மாசமும் கழிச்சு பூமி காஞ்சிருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரன் மனைவியும் பேழையை விட்டு புறப்படுங்கள். அடுத்த உத்தரவு வரும் வர அவன் பொறுமையா இருந்தான். உங்க கையில நீங்க நினைக்கிற நன்மை கிடைக்கும் வர தேவனை சாத்திருங்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுதான் எலியாவும் எலிசாவும் சொல்லும் போது, அந்த எலியா ஒரு சபை, எலிசா ஒரு விசுவாசி. அந்த சபை எடுக்கப்படும் போது அந்த விசுவாசி கேட்கிறான், ஐயா நீ போகும்போது எனக்கு உன் கிருபையை தந்துட்டு போகணும், சபையில் உள்ள கிருபையை தந்துட்டு போகணும். அரிதான காரியத்தை கேட்டான். கடைசி வரை அவன் எலியாவை சார்ந்திருந்தார். அவன் கடைசி வரை அவன் சபையை சார்ந்திருந்ததால் போகும்போது இரட்டிப்பான வல்லமையோடு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை இரட்டிப்பாய். நான் சொல்றேன், உங்களுக்கான
காரியம் ஒதுக்கு வர தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. நான் எப்போ வாரேன் எப்போ போறேன்னு இந்த ஆலயத்துக்குள்ள திடீர்னு 2 மணி நைட்டு அதிகாலை 2 மணிக்கு வருவேன், 2:30 மணிக்கு வருவேன். நான் 4 மணி ஆனா மட்டும்தான் இந்த கதவை கூட்ட மாட்டேன், கதவை திறந்து லைட்டுகள் போயிடுவேன். இல்லைன்னா எப்ப வந்து ஜெபிக்கிறேன்னு எனக்கு கத்திரிக்க தான் தெரியும். நான் சொல்ல உண்மை. பகல் முழுதும் அது 5 மணி நேரம் உட்காருவேன். காலையில 10ல இருந்து 1, அடுத்த 2 மணிக்கு வந்து 5 மணி. இந்த 41 நாளும் இதுதான். எனக்கு மூலம் தரிக்குது, எனக்கு அந்த கால் உடையுது, முட்டு உடையுது. ஆனா நான் காத்திருப்பதன் நோக்கம் என்ன? அதை பெறாமல் நான் வரமாட்டேன். அதை பெற்றுக்கொண்டு நான் இந்த இடத்துல இருந்து கர்த்தரை எடுப்பார். அதான் உண்மை. நீங்க அப்படி பொறுமையாய் காத்திருங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அப்படி காத்திருந்தா 9வது உடனே பாருங்க 20வது வசனம் வாசிங்க. 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி உடனே தேங்க்ஸ்கிவிங், நன்றி சொல்றான் பாருங்க. ஒரு நன்மை கிடைச்சிட்டு அழகா பாசடி சும்மா சாட்சி இல்ல, பொருத்தனை நிறைவேற்றுங்கள். ஒரு காரியத்தை ஒரு நன்மை கிடைச்சிட்டு அவன் உடனே பாருங்க 21வது வசனத்தை பாருங்க. சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். இன்று இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, இந்த சத்தியம் உன்னை சந்திக்கும் போது உன் வேண்டுதலை கர்த்தர் முகந்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருப்பார். இனி நான் மனுஷன் நிமிஷம் இனி உங்களை சபிக்கிறதற்கு ஒருத்தருக்கு இடம் கொடுக்க மாட்டார். இனி உங்களை கஷ்டப்படுத்த ஒருத்தருக்கு இடம் கொடுக்க மாட்டார். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் விரும்புகிறார். 9வது வசனம், 9வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. 1-2 வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எப்படி? பலுகி பெருகி புதிய உலகத்தை உருவாக்கு. அடுத்தது உங்களை பற்றிய பயம். இதுவரை நீங்க அடுத்த மனுஷனுக்கு பயந்திருப்பீங்க. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன்னை பற்றிய பயம் தான் அடுத்த மனுஷனுக்கு இருக்கும். நான் சொன்ன மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை உன் அதிகாரிக்கு நீ பயந்திருப்ப. உன் அதிகாரி உன்னை கண்டு பயப்படுவான். விசுவாசிக்கிறீங்களா? இதுவரை நீங்க அதிகாரிக்கு பயந்திருப்பீங்க, இனி அதிகாரி உங்களுக்கு பயந்திருப்பான். விசுவாசிக்கிறீங்களா? அது அப்படியே நடக்கும். நான் சொல்றேன் உண்மை. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் நடக்கும். பாப்பீங்க, இது நிச்சயம் நடக்கும். நான் சொல்றேன், உங்களை பற்றிய பயம் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கு மட்டுமல்ல, புதிய உலகமே உங்களால் உருவாக்கப்படுகிறது. 3வது வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் சரி. இது அப்படி இருக்கட்டும். 5வது வசனத்துல கடைசி பகுதியை பாருங்க. மனுஷனுடைய உயிருக்காக அடுத்தது மனுஷன் தேவசாயால் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம். 7 நீங்கள் பலுகி பெருகி நான் உங்களை அப்படிதான் ஆசீர்வதிக்கிறேன். பலுகுங்க, வருமானத்துல பலுகுங்க, சரீர சுகத்துல பெருகுங்க, விருத்தியாகுங்கள். பிள்ளைகளுடைய படிப்புல, ஞானத்துல, கல்வியில, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை பலுகி பெருகி விருத்தியாக்கி ஆசீர்வதித்து நடக்க செய்வார் என்று ஆணித்தரமாய் தேவனுடைய நாமத்தில் சொல்றேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கரங்கள் தட்டி கர்த்தர்களுக்கு அப்படியே எழுப்புவோம். கொஞ்சம் 2 நிமிஷம் எழுப்பி அப்படியே நினைத்து பாருங்க. ஆண்டவரே, இந்த நோவாவின் காலத்திலே இந்த படகு எப்படி அலசடிப்பட்டதோ, அலைகளால் அலசடிப்பட்டதோ, அலைகளால் உருளப்பட்டதோ, அதே போல ஏசப்பா என் குடும்பம், என் பண பிரச்சனை, என் சரீரத்துள்ள சுகவீனம், என் பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய காரியத்துல நான் தோல்வியை சந்தித்ததுதான் மிச்சம். அப்பா நல்லா புரிஞ்சுக்க ஆண்டவரே, இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாசல் உனக்கு பிரச்சனை தீர்ந்து ஆரதாம் மலையில தேவன் உன் குடும்பத்தை தங்க வைத்திருக்கிறார். இனி பிரச்சனையை பார்க்க மாட்டேன். இனி இப்ப ஒளிவையில வருது, நல்ல செய்தி வருது. ஆவியானவர் உங்க வீட்டுல நல்ல செய்தியை கொண்டு வருகிறார். ஆவியானவர் உங்க வீட்டை சந்திப்பார். ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாரை பற்றிய பயமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களை பற்றிய பயம் அவனுக்கு உண்டாகும்படி கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எங்களால தகப்பனே நல்ல செய்தியை கற்றிருக்கிறோம்.
நல்ல செய்தியை கற்றுக்கிறோம். ஆண்டவர் நீர் நல்ல கர்த்தரா இருந்து கிருபையுள்ள தேவனா இருந்து ஆண்டவரே ஒரு வருடத்துக்கு மேல 1.5 வருடமா நாங்க பட்ட கஷ்டங்கள் அலசடிப்பட்டவைகள் ஏராளம். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கப்பலில் இருந்து எல்லாம் தூக்கி வெளியேறிச்சோம், கடல்ல எரிச்சிட்டோம், அடமானம் கொடுத்தோம், சில ஜுவல்ஸ் வித்தோம். ஆனால் நீங்க எதெல்லாம் வித்தீங்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் அதை 10 மடங்கு உங்களுக்கு கூட கொடுக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். எதெல்லாம் இழந்தீங்களோ ஆண்டவரே இன்னைக்கு இந்த செய்தியை இதான்பா மொத்த உலகமும் ஒரு புதிய உலகத்தை நீங்க காட்டி இருக்கிறீங்க. புதிய உலகத்துக்குள்ள இவங்க கடந்து செல்ல போறாங்கப்பா ஆண்டவரே. அது ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதி. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துல ஓய்வு நாளை தரிசிக்கும் போதெல்லாம் நல்ல செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் அப்படி எங்கள் ஆசீர்வாதத்தை வழிநடத்தி நன்மை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.